Hi everyone. ஸோ இன்டர்நெட்டில் ஆகக்கூட சர்ச் பண்ண போகிற ஒரு விஷயந்தான் இன்டர்நெட்டில் இப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லி. நிறைய பேருக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கிறோம், இன்டர்நெட்டில் நாங்கள் ஏர்ன் பண்ணலாமா அல்லது எப்படி ஏர்ன் பண்ணுறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நிறைய வெப்சைட்டுகள் அல்லது நாங்கள் நிறைய இதுகளை பார்க்குறோம், ஃபேக்காக அதாவது போலியாக எங்கள்கிட்ட பணத்தை பெற்றுக்கொண்டு எங்களை ஏமாற்றக்கூடிய நிறைய வெப்சைட்டுகள் இருக்குது. ஸோ அந்த வகையில் ஒருத்தர் அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும், இன்டர்நெட்டில் ஏர்ன் பண்ணிடலுமா இல்லையான்னு சொல்லி. ஸோ உண்மையில் இன்டர்நெட்டில் ஏர்ன் பண்ணிடலுமா என்று சொன்னால் தாராளமாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ நான் ஒரு 500க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ்களில் இன்டர்நெட்டில் ஒர்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒர்க் பண்ணுறல என்னுடைய நேரம் போதாதது காரணமாக இப்போ நான் ஒர்க் பண்ணுறல, இருந்தாலும் இப்போ எனக்கு நான் அந்த freelancer.comல ஒர்க் பண்ணத்தினூடாக அது கூடாக 2-3 கிளையண்ட்ஸ் அவங்க ஒரு நான் திருப்தியாக வேலை செஞ்சு கொடுத்ததால அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஃப்ரீலான்சரில் ஒர்க் பண்ணாமல் எங்களுக்கு ஒர்க் பண்ணுங்க, எங்களோட ப்ராஜெக்ட்ஸை மட்டும் எடுத்து செய்யுங்கன்னு சொல்லி. ஸோ அப்போ எனக்கு அதுவும் என்னுடைய வேலைப்பளு காரணமாக அது அப்படி செய்கிறது எனக்கு லேசாக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் நான் இப்போ ஃப்ரீலான்சரில் நான் சுமார் ஒரு 6 வருஷம் ஒர்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 500க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட் செஞ்சுக்கிறேன். ஸோ அந்த அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இதில் வரக்கூடிய சந்தேகங்கள், டவுட்ஸ்களை நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் விரும்புகிறேன் ஒரு ஆரம்பத்திலிருந்து ஒரு ஃப்ரீலான்சர் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுலேருந்து நாங்கள் படிப்படியாக எப்படி செய்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. இது freelancer.com நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம், லிங்க் அப்பியர் ஆகும். freelancer.com இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் வெப்சைட்ஸ் இன் த வேர்ல்ட் ஃபார் மேக்கிங் மணி ஆன்லைன். இன்டர்நெட்டில் ஏர்ன் பண்ணக்கூடிய, நான் அனுபவ ரீதியாக ஏர்ன் பண்ண ஒரு ரிலையபிளான வெப்சைட். ஸோ அந்த வகையில் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். பொதுவாக இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சும்மா பொதுவாக இப்போ இருக்கிற யங் பீப்புள் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் அவசரம். இப்போ நாங்கள் ஒரு ஜாப் ஒன்று எடுக்கணும்னு சொன்னால் ஒரு 3 வருடம் 4 வருடம் ஒரு டிகிரி ஒன்று செஞ்சுட்டு நாங்கள் ஜாப் ஒன்று எடுக்கிறோம். ஆனால் இன்டர்நெட் என்று சொல்லி வரக்குள்ள இன்றைக்கு நாங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நாளைக்கு எங்களுக்கு ஏர்னிங் வரணும் அப்படியான ஒரு மைண்ட் செட் உண்டாக்கிட்டு இருக்கும். அப்படி இன்டர்நெட்டில் ஏர்ன் பண்ண இயலாது. அப்படி யாராவது அதில் ஷேர் பண்ணுவாங்களான்னா அது போலியான விளம்பரங்களாகத்தான் இருக்கும். ஸோ அப்படி யாருமே ஏர்ன் பண்ண இயலாது. ஒரு குறிப்பிட்ட காலம், உதாரணத்துக்கு ஒரு 3 தொடக்கம் ஒரு 6 மாதம் தொடர்ச்சியாக நீங்கள் அதில் இருந்து கஷ்டப்பட்டு அதோட ரிலேட்டடான விஷயங்களை தேடி அதில் நீங்கள் போதுமான ஒரு அனுபவம் வரக்குள்ள தான் ஏர்ன் பண்ணலாம். இந்த பொறுமை ஒரு 3 மாதம் 6 மாதம் பொறுமை இருக்கு. அந்த பொறுமையோடு தான் நீங்கள் இந்த வீடியோ டியூட்டோரியல்ஸை பார்க்கணும். அதே மாதிரி இட்வர்த் நீங்கள் 6 மாதம் செய்து ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இன்டர்நெட்டில் கிடைக்குமாக இருந்தால் சாதாரணமாக ஒரு தொழில் ஒன்று 9 to 5 9 மணி 5 மணி ஒர்க் பண்ண சாதாரண தொழிலில் ஏர்ன் பண்ணுறதை விட நியாயமான காசு நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு ஏர்ன் பண்ணலாம். இப்போ இந்த freelancer.com எப்படி ஒர்க் பண்ணுது என்றத ஒரு சிறிய அறிமுகம். இதில் நாங்கள் ஏர்ன் பண்ணுற நேரம் இதில் 3 வகையான ஆட்கள் இதில் சம்மந்தப்படுறோம். ஒன்று நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னால் ஒரு வேலை உண்டு, எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில் உண்டு நாங்கள் இதில் யூஸ் பண்ணி யாருக்காவது சர்வீஸ் தேவைப்பட்டால் அதை நாங்கள் செய்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டில் எங்களை சொல்கிறது ஃப்ரீலான்சர். ஃப்ரீலான்சர் இன்னொரு 2வது டீம் தான் எம்ப்ளாயர்ஸ். அதாவது அவங்களுக்கு சில வேலைகளை செய்து கொள்ளணும், அதுக்கு அவங்களுக்கு ஆட்கள் தேவை. ஸோ அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ப்ரொஜெக்டை இதில் போஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ப்ரொஜெக்டை செய்து கொடுக்கக்கூடிய ஆட்களை அவங்க என்ன செய்வாங்கன்னா ஹயர் பண்ணுவாங்க. 3வது இந்த freelancer.com என்று சொல்கிற இந்த வெப்சைட். இந்த வெப்சைட் என்ன செய்யற இந்த தொடர்பு, அதாவது ஃப்ரீலான்சர்ஸ் சில ஸ்கில்ஸ் திறமை இருக்கிற டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கிற ஆட்களையும்
குறிப்பிட்ட சில வேலைகளை வச்சுக்கொண்டு அதுக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுக்கறது ஆட்கள் தேவைப்பட்டு எம்ப்ளாயர்ஸையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த freelancer.com. இவங்க எப்படி ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் freelancer.com இவங்க எப்படி ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு எம்ப்ளாயர் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போடுற நேரம் நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் இந்த வெப்சைட்டில் பிட் பண்ணுவாங்க. அதில் பிட் பண்ணுற நேரம் அந்த எம்ப்ளாயர் ஒருத்தரை தெரிவு செய்து ப்ராஜெக்டை கொடுப்பார். அப்படி கொடுக்குற நேரம் அந்த ப்ராஜெக்டை எக்ஸெப்ட் பண்ணுற ஃப்ரீலான்சர் அவர் என்ன செய்வார்ன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், ஐ திங்க் 10%, 10% என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த freelancer.comக்கு அவர் பே பண்ணணும். உதாரணமாக ஒரு ப்ராஜெக்ட் $100 ப்ராஜெக்ட்னு சொன்னால் இந்த ப்ராஜெக்டை நாங்கள் செஞ்சு கொடுக்க போகிறோம், நாங்கள் ஃப்ரீலான்சர்னு சொன்னால் இதில் 10% நாங்கள் என்ன செய்யணும் என்றால் இந்த freelancer.comக்கு ஒர்க் பண்ணணும். ஜஸ்ட் ஐ வில் ஹேவ் அ வாக் த்ரூ ஃப்ரீலான்சர் வெப்சைட் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லொகின் ஏற்கனவே அக்கௌண்ட்ஸ் இருக்கிறார்கள் இந்த லொகின் பட்டனை கிளிக் பண்ணி அவங்க லொகின் பண்ணி கொள்ளிடும். அக்கௌண்ட் ஒன்று இல்லாதாக்கள் இதில் ஃப்ரீயாக இந்த சைன் அப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நாங்கள் புதிய ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். இது நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வகையான கேட்டகரியில் ஆக்கள் இருக்கிறாங்க. ஒன்று வந்து ஐ வாண்ட் டு ஹையர், அதாவது எம்ப்ளாயர்ஸ். இதில் வேலையை வச்சுக்கொண்டு இதில் ஆக்களை தேடுற ஆக்கள் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம், ஐ வாண்ட் டு ஹையர். அதே மாதிரி இங்கே ஸ்கில்ஸ் இருக்குது, எனக்கு ஒரு வெப் டிசைனிங் இயலும், அல்லது எனக்கு ஒரு டேட்டா என்ட்ரி இயலும், அல்லது ஒரு ட்ராவிங் ஒன்று செய்யலாம், அல்லது லோகோ டிசைன் பண்ணலாம், ஆடியோ ஒன்று எடிட் பண்ணலாம், வாட் எவர் ஏழுமான ஆக்கள் இதை சூஸ் பண்ணலாம். இதில் சுமார் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1350 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் ஜாப்ஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில், அது என்ன ஸ்கில்லாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு ஸ்கில் அடுத்த ஆக்களை விட நீங்கள் திறமையான ஒரு ஆளாக இருப்பாங்கன்னு சொன்னால் இதில் நியாயமான ஜாப் சொல்லிக்கு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். கீப் இன் மைண்ட், ஒரு ஃபர்ஸ்ட் ஜாப் ஒன்று எடுத்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செஞ்சு கொண்டு போகிறதுக்கு ஒரு 3 to 6 months நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் பார்த்தால் இதில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, நியர்லி 42 million people, 42 million people இருக்கிறாங்க. நான் 2012 ஒர்க் பண்ணுற நேரம் திங்க் அரவுண்ட் 17 million people இருந்தால் நோ ப்ராப்ளம். காம்படிஷன் இருக்குது, நாங்கள் ஒர்க் பண்ண தேவையில்லை. நாங்கள் ஒரு வாக் த்ரூ எப்படி நாங்கள் ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி எப்படி நாங்கள் இதில் ஏர்ன் பண்ணலாம்ங்கிறத நான் முழுமையாக உங்களுக்கு கண்டினியூவாக இந்த வீடியோ சீரீஸில் உங்களுக்கு நான் டீச் பண்ணுவேன். கண்டினியூவாக பாருங்கள். ஏதாவது கேள்விகள் வர நேரம் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். தேங்க்யூ வெரி மச்.